டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்புல உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:4. அதாவது பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ் உடைய ரேஷியோ 5:4 அப்படிங்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு முலாண்டு தேர்வுல 18% மாணவர்கள் தோல்வி அடைகிறாங்க, ஃபெயிலா வராங்க. அதே மாதிரி 9% மாணவிகள் ஃபெயிலா வராங்க. அப்ப தேர்ச்சி பெற்ற பாஸ் பண்ண மாணவர்களுடைய மொத்த மாணவர்களுடைய சதவீதம் என்ன கேட்கிறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலையும் புக் இருக்கு. புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் சரி, இல்ல புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. வித் டிஸ்கவுண்ட் பிரைஸோட வாங்கிக்கலாம். கொஸ்டின்ல ஒரு வகுப்புல மாணவர்கள் மற்றும் மாணவிகள் வீதம் 5:4 அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலுடைய முலாண்டு தேர்வுல மொத்தம் உள்ள மாணவர்கள், இந்த மாணவர்ல பாய்ஸ்ல 18% பேர் தோல்வி அடைகிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்ல மாணவிகள்ல 9% பேர் தோல்வி அடைகிறாங்க. அப்ப தேர்ச்சி பெற்ற மொத்தமா 2 பேரையும் சேர்த்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்பவுமே இந்த ரேஷியோ கொடுத்தாங்களா, டைரக்டா இது 500 எடுத்துக்காங்க, இதை 400 எடுத்துக்காங்க. ஸோ இந்த முழு வேல்யூ அப்படிங்கிறது எப்பவுமே 100%. சரிங்களா. அதே மாதிரி இதுவும் 100%. ஃபர்ஸ்ட் மாணவர்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 500 பேர், அதுல 18% தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்ப எப்பவுமே இந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 100%. சரிங்களா. அதுல 18 போயிருச்சுன்னா மீதி என்ன வரும், 82% பேர். ஸோ 82% பேர் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 500ல 82% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி சதவீதம் இருந்துச்சுன்னா, சதவீதம் பெருக்கல் இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்படி பெருக்குங்க, 5 × 82 410 வரும். அப்ப 410 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் கேர்ள்ஸுக்கும் மொத்த மாணவிகள் 400 பேர், அதுல 9% பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ எப்பயும் மொத்த மாணவிகள் அப்படிங்கிறது 100%, அதுல 9 போயிருச்சுன்னா மீதி என்ன வரும், 91%. 91%. ஸோ அப்ப 400ல 91%. 91%. ஸோ எப்பவுமே சதவீதம் பெருக்கல் இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். பெருக்குங்க, 1 × 4 4, 9 × 4 36, 364 மாணவிகள் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, மொத்த அதாவது மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மொத்தமா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்க 410, அதே மாதிரி இங்க 364 மாணவிகள் ஆட் பண்ணுங்க, 4 7 7, மொத்தமா 774 மாணவ மற்றும் மாணவிகள் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை பேர் டோட்டலா, 500 + 400 900. 900த்துல 774 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்ப பெருக்கல்ல 100 போடுங்க. எப்பயுமே எத்தனை சதவீதம் கேட்டாவே பெருக்கல்ல 100 போடுங்க. 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 774 9 கேன்சல் பண்ணா 86 வரும். அப்ப மொத்தமா 86% மாணவ மற்றும் மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பாஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தாங்களாவே நீங்க டைரக்டா இப்ப 5னா 500 எடுத்துக்காங்க, அதே மாதிரி 4னா 400 எடுத்துக்காங்க. எக்ஸாம் 3 இருந்துச்சுன்னா 300 அந்த மாதிரி எடுத்துக்காங்க.